தமிழகத்துல நடக்கிறது எல்லாருக்குமான அரசு, மக்களுக்கான அரசுன்னு முதல்வர் சொல்றதெல்லாம் வெறும் வாய் உதாருதான்னு தமிழகத்துல நடக்கிற நிகழ்வுகள் தெளிவா காட்டுது. வனப்பகுதிகளில் விவசாயம் செஞ்சு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிற மலைவாழ் மக்களை கூட ஸ்டாலினோட சர்வாதிகாரம் விட்டு வைக்கல. தேனி மாவட்டம் பெரியகுளம் பக்கத்துல அகமலை, ஊரடி, ஊத்துக்காடுன்னு 23 மலை கிராமங்கள் இருக்கு. 100 வருஷத்துக்கும் மேல இங்க மக்கள் விவசாயம் செஞ்சுட்டு வராங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 1-2 வருஷமா தமிழக வனத்துறை அந்த கிராமத்தோட நிலத்தை வனத்துறைக்கு சொந்தமான நிலம்னு சொல்லி அந்த 23 கிராம மக்களை வெளியேற்ற நினைக்கிறாங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி போன பார்லிமெண்ட் எலெக்ஷனை புறக்கணிக்கிறதா கிராம மக்கள் அறிவிச்சாங்க. பதறி போன திமுக அரசு மக்களை ஏமாத்துறதுக்காக வனத்துறை இனிமே எந்த தொந்தரவும் கொடுக்காதுன்னு சொன்னிச்சு. ஆனா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் வனத்துறை மக்களை வெளியேற்ற வேலை பண்ணிட்டு இருக்கு. எலெக்ஷன் வரும்போது மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குறதும், எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மக்களை ஆப்பு வைக்கிறதும் திமுகவுக்கு சகஜம்தான். சமூக நீதி, சமத்துவம்லாம் திமுக ஆளுங்க மேடையில பேசுற வெறும் வார்த்தை தான். ஆனா உண்மையிலேயே இந்த பட்டியலின மற்றும் பழங்குடி மக்களுக்கு தான் கொடுமையே நடந்துட்டு இருக்கு. வேங்கவயல் குடிநீர் தொட்டி மலம் கலந்தது, எஸ்சி தானேன்னு அமைச்சரை இழிவா பேசினது, பழங்குடி ஊராட்சி தலைவர்கள் கொடியேற்ற முடியாம போனது, இப்போ இதுதான் மக்களுக்கான அரசா? தலைமுறையா ஒரு பகுதியில வாழ்ந்து வர மக்களை திமுக அவசரமா வெளியேற்ற நினைக்கிறது ஏன்?